ஸ்தோத்திரம். நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ண முடியாது நம்ம இயேசுப்பா சொல்லியிருக்காங்க. லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஊரில் என்ன பண்ணிருக்காங்க, தேசத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, ஒரு நியாயாதிபதி. தேவனுக்கு பயப்படுறதுல மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதே பட்டணத்தில் ஒரு விதவை அம்மா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் அவங்க எதிராளிகளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, அவங்க டெய்லி போய் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அவர் நியாயத்திற்கு தான் அந்த ஊரில் தேவனுக்கும் பயப்பட மாட்டார், மனுஷனையும் மதிக்க மாட்டார். அவங்க தமான மூணு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த விதவிதமாக தன் எதிராளியோடு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாது. டெய்லி போய் என்ன பண்ணுறாங்க, வீட்டு வாசலில் போய் நின்று அவர்கிட்ட இதனுடைய வழக்கை என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெகு நாள் வரைக்கும் ரொம்ப நாள் போகிறாங்க. டெய்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உறுதியில் தன்மையிலேருந்து அவங்க விலகல. டெய்லி போய் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் நியாயாதிபதி, நமக்கு நியாயம் செய்யணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, டெய்லி போய் சொல்கிறாரு. இந்த அம்மா போய் சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஒரு நாள் அவரே மனசில் யோசிக்கிறார், நம்ம மனுஷனையும் மதிக்க மாட்டேங்கிறோம், தேவனுக்கும் பயப்பட மாட்டேங்கிறோம். இந்த விதவை அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்மள்கிட்ட வந்து டெய்லி கேட்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவது, நம்ம அவங்களுக்கு நியாயம் செய்யணும் சொல்லி தன் மனசில் சிந்திச்சு என்ன பண்ணுறாரு, அந்த விதவை தாய்க்கு என்ன பண்ணுறாரு, நியாயம் செய்வதற்கு அவர் வந்து மனசில் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ தொடர்ந்து இந்த அம்மா வந்து தன்னுடைய முயற்சியில், தன்னுடைய நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, உறுதியாக இருந்ததுனால அவங்க மனுஷனை மதிக்காமல் இருந்தாலும் சரி, அவங்க கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தாலும் சரி, ஆனால் நியாயாதிபதியாக அந்த ஊரில் அவர் இருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை தொடர்ந்து போய் சொல்லுகிற போது அந்த உறுதியில் அவங்க மாறாமல் இருந்ததுனால அந்த தாய்க்கு என்ன பண்ணுறாங்க, அவர் அந்த நியாயத்தை செய்து அவங்களுக்கு அந்த காரியத்தை அவங்க செய்கிறாரு. அதே போல் ஏன் ஏசப்பா இந்த சோமையை சொல்கிறாங்க அப்படின்னா, நாம அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதுல ஒரு சோர்வு ஏற்படுது, ஜெபம் பண்ணுறதில்ல, அசதி வந்துடுது, சில நேரங்களில் விட்டுடுறோம். ஆனால் எப்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்படி அந்த விதவிதமாக அந்த நியாயத்தை சொல்லி தன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்களோ, அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டாங்களோ, நியாயம் செய்யப்பட்டாங்களோ, அதே போல் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தெரித்திருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண, சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. எப்பொழுது இரவும் பகலுமாய் நம்ம ஆண்டவர்களுக்கு கூப்பிடுறவர்களாக நம்ம இருக்கிற பொழுது, ஜெபிக்கிற போது நம்ம ஆண்டவற்றை எதிர்பார்க்கிற அநேக விதமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, செய்வார். ஆமென். அல்லேலூயா.